ஹாய் ஹலோ வணக்கம். நான் புதுசாக யூடியூப் திறந்திருக்கேன், யூடியூப்பர். ஸோ நான் சின்ன சின்ன வீடியோஸ் நான் போடலான்னு எங்களோட சந்தோஷம். சிங்கப்பூரில் பணிப்பெண்ணாக வேலை செய்கிறேன். சின்ன சின்ன சந்தோஷத்துக்காக நான் சின்ன வீடியோ போடுறேன். யாரும் பேட் கமெண்ட்லாம் போட்டுறாதீங்க. என்னால் முடிஞ்சதை நான் செஞ்சிட்ருக்கேன். இதில் எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது. நம்ம சிங்கப்பூரில் இன்றைக்கி கேபினெட் சுத்தம் பண்ணேன். ஸோ 2 வீக்ஸ் ஒன்ஸ் நாங்கள் சுத்தம் பண்ணுவோம். ஸோ அதை இன்றைக்கி ஒரு வீடியோவாக எடுத்து போட்டிருக்கேன். 2 வீக்ஸ் ஒன்ஸ் இங்கே சிங்கப்பூரில் எல்லா கேபினெட்டில் மங்கு ஜாமாவாக இருக்கட்டும், கரண்டி ஜாமானாக இருக்கட்டும், எல்லாத்தையும் எடுத்துடணும் கம்பல்சரி. 2 வீக்ஸ் ஒன்ஸு வாரம் வாரம் மேலோட்டமாக துடைப்போம். 2 வீக்ஸ் ஒன்ஸ், அதாவது 15 டேஸ் ஒன்ஸ் நாங்கள் எல்லாத்தையும் வெளியே எடுத்து வச்சுருவோம். ஸோ இங்கே காக்ரோச்சுக்கு கொஞ்சம் பயம். எங்கள் சாருக்கு சுத்தமாக காக்ரோச்னாலே பிடிக்காது. அதனால் எல்லாத்தையும் அள்ளி வெளியே போட்டுட்டு ஸோ இதுக்கு எனக்கு நான் ஒரு பிளான் வச்சு செய்வேன். இந்த பக்கம் ஃபஸ்ட்டு செய்யணும், இன்னொரு சைடு இருக்குது, அது 2 சைடும் சேர்த்து செய்யணும். ஸோ இந்த பக்கம் ஒரு பக்கம் இருக்கும், இன்னொரு சைடு ஒரு பக்கம் இருக்கும். அதனால் ஒரு பிளானிங் வச்சு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு எது கஷ்டமாக இருக்கிறத நான் ஃபஸ்ட்டு செஞ்சுருவேன். மங்கு ஜாமான், அது எங்கள் வீட்டில் உள்ள மங்கு ஜாமான் எல்லாமே கண்ணாடி ஜாமான். அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் ஈஸியாக உட்காந்து செஞ்சு அடுக்கிற வேலையெல்லாம் கொஞ்சம் செய்வேன். ஸோ நம்ம பிளான் பண்ணி செஞ்சோம்னா 2 மணி நேரத்தில் முடிச்சிடலாம். அந்த கிச்சன் கேபினெட் மட்டும் வேலை செய்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் ஒரு லவ்வோடையும் ஒரு அன்போடையும் இது நம்ம கடமை அப்படின்னு நம்ம செஞ்சோம்னா கண்டிப்பாக அந்த வேலையை நான் சீக்கிரமாக செஞ்சு முடிக்க முடியும். ஸோ நான் 2 மணி நேரம் நினச்சேன், ஆனால் சீக்கிரம் முடிச்சிட்டேன். ஒரு 1 ஹவரில் நான் முடிச்சிட்டேன். எனக்கு நான் தனியாக தான் வீடியோ எடுக்கிறேன். அதாவது செஞ்சுட்டு ஒவ்வொரு வீடியோவாக செஞ்சுட்டு என்ன தான் இந்த ஆனியனை நம்ம சுத்தம் பண்ணாலும் அப்பப்போ 1 2 வந்துடும். 3 நாளைக்கு முன்னாடி தான் சுத்தம் பண்ணேன், அதுக்குள்ளேயும் ஒரு ஆனியன் வந்துடுச்சு. அதெல்லாம் மறுபடியும் தொடச்சி நல்லா டிஷ்யூ போட்டு தொடச்சி அப்புறம் மறுபடியும் டிஷ்யூ அடியில் வச்சு ஸோ அடுத்த தடவை ஏன்னா அந்த பாஸ்கெட் வீணாகாது. நான் அதை முதையே பிளான் பண்ணாமல் விட்டுட்டேன். இப்போ பாஸ்கெட்டு வீணாக விட்டு ஸோ அதை நல்லா தொடச்சி காய வச்சு அதை அடுக்கிட்டு இது ஸ்பைசஸ் குட்டி குட்டி டப்பாவில் நாங்கள் ஸ்பைசஸ் கொட்டி வச்சுப்போம். கடுகு, மிளகு, இது மொத்தமாக இருக்கிறது ஆக மேலே இருக்கும். ஸோ ஒன்ஸ் நம்ம இந்த பக்கம் இது ரொம்ப கஷ்டமான சைடு, இதெல்லாமே முடிச்சாச்சு. இது இப்போ கரண்டி நம்ம ஆரம்பிக்க போகிறோம். எல்லாத்தையும் எடுத்து துடைக்கணும். கேபினெட் உள்ளெல்லாம் துடைச்சாச்சு. இப்போ வெளிப்புறம் தான் ரொம்ப எண்ணெய் தூசி, அதுவும் கீழே வெளியில் வேறு வேலை நடந்துட்டுருக்கா. அதனால் வெளியில் எப்போவுமே எங்கள் சார் வேறு வெளியில் போட்டுட்டாரு. நல்லா அழுக்கு சின்னதாக ஏதாவது ஒரு மசாலா ஐட்டம் பட்டால் கூட தெரிஞ்சிடும். ஸோ அடுத்தது மேலே நான் தனியாக சொந்தமாக வீடியோ எடுக்கிறனால வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதில் கொஞ்சம் எனக்கு நேரமாயிட்டு எல்லாம் அள்ளித்தி தொடச்சி கிச்சனை பார்க்கும்போது எல்லா வேலையும் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் கிச்சனை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஒரு 2 வீக்ஸுக்கு அதை நம்ம தொட வேண்டாம். ஸோ எல்லாம் அந்த கண்ணாடியெல்லாம் துடைச்சதுக்கப்புறம் நம்ம பேப்பர் போட்டு துடைக்கணும். ஆனால் நம்ம துடைக்கும் போது ஏன்னா வழுக்கும், அந்த மேலே டைல்ஸ் போட்டிருக்கதெல்லாம் பார்த்திங்களா, அதெல்லாம் நல்லா வழுக்கும். அதெல்லாம் நம்ம பார்த்து பொறுமையாக செய்யணும். வேலையில் கொஞ்சம் கவனமாக இருந்தோம்னா எல்லாமே கரெக்டாக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இதை லேசியாக எடுத்துக்காமல் நம்ம கிச்சன் சுத்தம் பண்ணுறது எல்லாருமே இதுமாரி ஆரம்பிக்கலாம். ஸோ நான் சொல்கிற மாதிரி நம்ம இன்ச் பை இன்ச்சாக செஞ்சோம்னா சீக்கிரம் முடிச்சிடலாம். நம்ம சமைக்கிற இடம் மெயினாக சுத்தமாக இருக்கணும். சின்ன காக்ரோச்சு, எங்கள் வீட்டில் காக்ரோச் இருக்காது, பல்லி இருக்காது, சின்ன பூச்சி கூட இருக்காது. ஏன்னா நம்ம எல்லாத்தையும் எடுத்து எங்கெங்கே போய் அதை அடையுமோ அதெல்லாம் நம்ம எடுத்து சுத்தம் பண்ணிடுறோம் பாருங்கள். அதனால் அதுக்கெல்லாம் கொஞ்சம் பயம் இல்லாமல் இருக்கலாம். அதே மாதிரி 2 வாரத்துக்கு ஒருக்க எல்லாரும் கேபினெட்டும் சுத்தம் பண்ணுங்கள். இங்கே நாங்கள் இந்தியாவிலேருந்து சிங்கப்பூருக்கு பணிப்பெண்ணாக வேலைக்கு வந்திருக்கோம். எங்களுக்கும் இங்கே நிறைய கவலைகள் கஷ்டங்கள் இருக்கும். ஸோ சின்ன சின்ன சந்தோஷங்கள் இதுமாரி வீடியோ போடுறதுனால எங்களுக்கு ஒரு சின்ன சந்தோஷம் இருக்கும். ஃபுல்லாக எல்லாம் முடிச்சாச்சு. எல்லாம் முடித்ததுக்கப்புறம் நான் வீடு வைக்கும். ஸோ ஏன்னா பிசுன்னு இருக்குமே, எல்லாம் அந்த லிக்யூட்லாம் போட்டு செய்கிறோம். எங்கள் வீட்டில் வேக்யூம்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஃபுல் வேக்யூம் பண்ணுறது இங்கே ஈஸி. அதுவும் எங்கள் சார் இது ரொம்ப விலை உயர்ந்து வாங்கியிருக்காரு. ஸோ எனக்கு இதில் ஃபாஸ்ட்டாக நான் செஞ்சுருவேன். எல்லா இடமும் செஞ்சேன். சரி, எனக்கு ஃபோனை கையில் தூக்கிக்கிட்டே செய்ய முடியல. நான் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சிடுறது. ஃபுல் வேக்யூம் முடிச்சாச்சு. வேக்யூம் முடிச்சதுக்கப்புறம்
விறுவிறுன்னு மோப் பண்ணிவிட்டு வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு இடையில எங்கள் அப்பாவையும் பார்க்கணுமே, ஃப்ரூட்ஸ் கொடுக்கணும், அப்புறம் அவருக்கு சாப்பாடு கொடுக்கணும், அவரை பாத்ரூம் கூட்டிகிட்டு போகணும். இடையில அந்த வேலைலாம் இருந்துச்சு. அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் வைக்கும் அப்புறம் மோப்பிங் முடிச்சுட்டு இடையில மத்தியானம் சாப்பிட்றதுக்கு பைத்தங்காய் செஞ்சேன். ஸோ நான் அதை வீடியோவில் காட்டலை. பைத்தங்காய் செஞ்சு முடிச்சுட்டு இதெல்லாம் ஃபுல்லாக செஞ்சு முடித்ததுக்கப்புறம் நான் வீடியோ எடுத்தேன். அப்புறம் வந்துட்டு இந்த உப்பு கொட்டி வைக்கிறது அதெல்லாம் அப்புறமா கழுவின ஜாமானை எடுத்து காய வச்சுட்டு நான் ஃபுல்லாக அதுக்கப்புறம் வீடியோ போட்டிருப்பேன். ஸோ நான் எல்லா வேலையும் முடித்ததுக்கப்புறம் இதெல்லாம் வந்து கழுவுனது, எல்லா ஜாமானும் எல்லாம் எடுத்து கழுவுனது. கீழே வந்துட்டு ஜாமான் வாங்க ஆள் வந்துட்டாங்க. ஸோ அவங்க கொண்டு போய் பப்படம் செஞ்சு வச்சுருந்தோம். சைனீஸ்காரவங்களுக்கு அந்த பப்படம் ரொம்ப விருப்பம். இடையில எங்கள் மேடம் ஃபோன் பண்ணி ஆள் கீழே வந்துட்டாங்க சுஜா, போய் அதை கொடுத்துட்டு வானாங்க. அது இந்த பப்படத்துக்கு டப்பி கிடைக்கல. ஸோ அதனால் நான் வந்து இந்த டப்பி வச்சு அதில் ஒரு டேப் போட்டு ஃபைனலி நான் முடிச்சிட்டேன் எல்லா ஒர்க்கையும்.